பட்டுக்கோட்டை ரயில் பாதை திட்டம் நிதி ஒதுக்கீடு உட்பட பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து 93 ஆண்டுகளாக கிடப்பில் இருப்பதால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடையே ரயில் பாதை அமைக்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1932 திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வழித்தடமும் அளவீடு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் எல்லை கற்களும் பதிக்கப்பட்டன. ஆனால் 1946 இத்திட்டம் ரயில்வே நிர்வாகத்தால் வரையறுக்கப்பட்டு லாபம் தராது என்று நிறுத்தப்பட்டது. பின் 2000ஆம் ஆண்டு மறு அளவீடு செய்யப்பட்டு 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 ஆண்டுகளில் ரயில் பாதை அமைக்க கருத்துரு தயாரிக்கப்பட்டு தெற்கு ரயில்வே நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. வணக்கம், முகேஷ், பட்டுக்கோட்டை ரயில் உபயோகப்பாளர் சங்கம். இந்த தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரயில்வே திட்டங்கிறது தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி, மன்னார்குடி 5 சட்டமன்ற வாழ் மக்களோட ஒரு எதிர்பார்ப்பு. இது கிட்டத்தட்ட 93 ஆண்டுகளாக, அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கிடப்பில் கிடக்கக்கூடிய ஒரு திட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. 1932 துவங்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட பிரிட்டிஷ்களால் வரையறுக்கப்பட்ட அந்த திட்டமானது 1946 கைவிடப்பட்டு சமீபத்தில் 2000, 2012, 13, 15 காலங்கள் வரைக்கும் திட்டம் நில அளவீடு செய்யப்பட்டு திட்டத்திற்கான நிதி வரையறுக்கப்பட்டு இன்ன வரைக்கும் கிடப்பில் கிடக்குதுங்கிறது 5 சட்டமன்ற தொகுதி வாழ் மக்களோட மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் மக்களுக்கு ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஏப்ரல் 4ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு ரயில்வே நிர்வாகம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரயில் பாதை திட்டத்தால் லாபம் இருக்காது என கூறி பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டது. இந்த ரயில் பாதை திட்டத்தை கொண்டுவர வலியுறுத்தி 2012 பட்டுக்கோட்டை என்ஹான்ஸ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கம், வர்த்தக சங்கம், தன்னார்வ அமைப்புகள், அனைத்து அரசியல் கட்சிகள், ரயில் பயணியர் உள்ளிட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மீண்டும் ஆய்வு செய்ய 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த 2013-14 ரயில்வே பட்ஜெட்டில் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடையே 47.2 மற்றும் 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு 290.05 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய பரிந்துரையும் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரயில் பாதை அமைக்க 93 ஆண்டுகளுக்கு முன்பாக 1932ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் திட்டமிடப்பட்டு சர்வே பணிகள் முடிக்கப்பட்டது. மீண்டும் இந்த திட்டம் 1946ஆம் ஆண்டு இந்த திட்டம் வெற்றி பெறாது, லாபம் தராது என்று கைவிடப்பட்டது. மீண்டும் மக்களுடைய நீண்ட கோரிக்கை, அரசியல் தலைவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக 2000 ஆண்டில் சுமார் 101 கோடி ரூபாய் செலவில் 3 ஆண்டுகளில் இந்த பணிகள் முடிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. தெற்கு ரயில்வேயால் ரயில்வே போர்டுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டது. ஆனால் மீண்டும் தெற்கு ரயில்வே அனுப்பப்பட்ட கருத்துருவை லாபம் தராது என ரயில்வே நிர்வாகம், ரயில்வே போர்டு நிறுத்தி வைக்கப்பட்டது. நீண்ட காலம் இடைவெளிக்கு பிறகு பொதுமக்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளின் அடிப்படையில் 2012ஆம் ஆண்டு ரூபாய் 7 லட்சம் செலவில் திட்ட மதிப்பீடு செய்வதற்காக ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டன. 2013-14 நிதியாண்டில் சுமார் 290 கோடி ரூபாய் செலவில் 47.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ரயில்வே போர்டு சுமார் 325 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று அனுமதி அளித்தது. மீண்டும் 2015ஆம் ஆண்டு 400 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு நிறைவேற்றப்படலாம் என்றது. ஆனால் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த திட்டத்தில் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டு திட்டம் கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது. இதனால் நீண்ட காலமாக இப்பகுதி மக்கள் ஆவலாக எதிர்பார்த்த இந்த திட்டம் நடைபெறாமலே இருப்பதால் இந்த பாதையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது மீண்டும் தற்போது தமிழக அரசு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரயில் பாதை அமைப்பதற்காக நில எடுப்பு பணிகளுக்கான திட்டங்களை ஆய்வு செய்து அதற்கான கருத்துருக்களை தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் விரைவில் நிறைவேற தமிழக அரசு நில எடுப்பு பணிகளை முழுமையாக அறிக்கையினை ரயில்வே துறைக்கு அளிக்கும்போது ரயில்வே துறை இந்த திட்டத்திற்கான முழு அளவு நிதியினை சுமார் 700 கோடி ரூபாய் செலவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது.